உடல் பருமன் ரொம்ப அதிகமாக, அதனால உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு தான் இது வரணுங்கிற அவசியம் இல்லை. மெலிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் வரலாம். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் முதல்ல அதை குறைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த குரட்டைக்கான அறுவை சிகிச்சையே பண்ணலாம். இந்த கேண்டிடேசின்னு சொல்கிறோம். இதிலெல்லாம் பொருந்தி வரக்கூடிய பேஷண்ட்டை நம்ம சரிவர தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா 99.9% நம்ம சரி பண்ணலாம். குரட்டையை நிறுத்திடலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி வந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்னால மிகப்பெரிய அவங்க வாழ்க்கை மனமுறிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்களா? நிறைய வந்திருக்காங்க சார். அதில் ஒரு சிலருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன காரணம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற சில விஷயங்களும் பொருந்தி வரணும். அந்த சுய ஒழுக்கம் நல்ல. பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலர் ஒரே மாதிரி தானா இல்லை வேறுபாட்டு? போபால், நல்ல கேள்வி. எய்ம்ஸ் போபாலில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க சார். அதில் ஆண் பெண் இருபாலனருக்கும் ஈக்குவல் பர்சன்டேஜில் இது வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இது வரைக்கும் நடந்த ஸ்டடியிலே இதுதான் பெரிய ஸ்டடி. ஆனால் அண்டர் ரிப்போர்ட்டட், அது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் டேபு, ஒரு வெட்கப்படக்கூடிய கூச்சப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால பெண்கள் அதை வந்து தான் குரட்டை விடுறது சொல்கிறதில்ல. ஒன்று. இன்னொன்று, மனைவிமார்கள் கணவர்களை அப்சர்வ் பண்ணுறது மாதிரி கணவர்கள் யாரும் ஒய்ஃப் அப்சர்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அவங்கள வந்து தூங்கிடுறாங்களே. பல நேரங்கள் நம்ம அந்த இன்டர்வியூ நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்படி குரட்டெல்லாம் அதெல்லாம் வராது சார், 10 வருஷமாக இவர் கூட தூங்குறதே ரொம்ப கஷ்டம் சார். அப்படியாம்மா நான் குரட்டை விடுறேன்னா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதே கேள்வி சாரை கேட்டோம்னா எனக்கு தெரியாது சார், நான் தான் தூங்கிறேன்னு. பட் இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கான குரட்டை அவ்வளோ ஒரு உறக்கமான ஒரு குரட்டையாக இருக்காது, ஒரு மைல்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு தனி டாபிக். அவங்களுக்கும் இதனுடைய இன்டர்வென்ஷன் தேவை, கண்டிப்பாக தேவை.